நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் எதை பார்த்தோம்? நம்ம ஹெட்ரோடாக்ஸ் பார்த்தோம்ல, ஹெட்டிரோடாக்ஸ் பிலாசபி பார்த்தோம். ஹெட்டிரோன்றது இதோட ஆப்போசிட் ஆர்த்தோ இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வராரு, அவர் நம்ம வந்து இவர் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துஸ் சொல்கிறோம். நம்ம என்ன அர்த்தம்? ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவார், இல்லைனா அந்த ரூல்ஸை யாரும் வயலேட் பண்ணக்கூடாது, இது ஒன்று தான் கரெக்ட்னு சொல்கிறோம். ஆர்த்தோடாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, இவர் வந்து ஆர்த்தோடாக்ஸ் டீச்சர்னா அவர் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அதுக்கு மேலே மாற்று சிந்தனை யோசிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வரது என்னது? ஹெட்ரோடாக்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் அந்த பார்த்தோம்ல 6th century BC இன்டெலெக்சுவல் ஃபர்வர், அந்த அஜீவிகாஸ், சர்வாகாஸ், புத்திசம், ஜெனிசம், இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த ஆர்த்தடாக்ஸ் வேதா எதிர்த்து வேற கருத்து பேசுகிறாங்க. அந்த பாயிண்ட்ல பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள், ஆர்த்தடாக்ஸ் என்ன சொல்லுவாங்க? ரிச்சுவல்ஸ் பண்ணாதான் கர்மா வினையினாகும் சரியாகும் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, ரிச்சுவல்ஸ் இல்லாமலேயும் வாழலாம் ஹெட்ரோடாக்ஸ். கடவுள் இல்லாமலேயும் வாழ முடியும் ஹெட்ரோடாக்ஸ். கரெக்டில்? எஸ். அப்போ அந்த ஹெட்ரோடாக்ஸ் கிளாஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் நம்ம. கரெக்டாக 6th century BC அந்த புத்திசம், ஜெயினிசம் என்னென்ன மாற்று கருத்து சொல்லுதுன்னு பார்த்துட்டோம். அதே சமயத்தில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது ஆர்த்தடாக்ஸ் ஃபிலாசபியும் பார்க்கணும். இந்தியாவுக்குள்ள ஒரு 6 ஆர்த்தடாக்ஸ் ஃபிலாசபி இருக்கு. அந்த ஃபிலாசபிக்கு இன்னொரு வார்த்தை தான் தர்ஷன்ஸ். ஒரு 6 தர்ஷனங்கள் இருக்கு. ஃபிலாசபினா உங்களுக்கு தெரியும்ல, ஃபிலாசபினா ஒன்று தான், தர்ஷன்ஸ்னா ஒன்று தான், லாங்குவேஜ் தான் மாறுது. ஃபிலாசபி மீன்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு டேரக்டாக ஒரு பொருளை பார்க்குறீங்க, அது ஃபிசிக்கலாக தெரியுது, அதுக்கு உங்களுக்கு ஒரு பார்வை வரும்ல. இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்நெட் வச்சுக்கலாம். இன்டர்நெட்டை நம்ம எல்லாம் அது ஒரு அப்ளிகேஷன் தானே. ஆனால் அந்த இன்டர்நெட் சொல்லலாம், இன்டர்நெட் என்பது ஒரு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். இல்லைனா இன்டர்நெட்ன்றது எந்த டீச்சரும் இல்லாமல் படிக்கிறதுக்கான ஒரு வரம்னு சொல்லலாம். அப்போ அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம யோசிச்சு நமக்கான பார்வையை ஒன்று எடுத்துக்கிறோம்ல, அதான் என்னது? ஃபிலாசபிஸ். ஹவு டு பர்சீவ் தி திங்ஸ். அந்த மாதிரி ஒரு 6 ஃபிலாசபிஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 6 ஃபிலாசபி படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி வந்துருக்கு பார்த்துக்கலாம். அப்போ தான் வந்து எவ்வளோ டெப்த்தாக படிக்கணும்னு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். அக்கார்டிங் டு மிமான்சா சிஸ்டம் ஆஃப் ஃபிலாசபி, லிபரேஷன் இஸ் பாசிபிள். லிபரேஷன் எப்படி முடியும்? ஞானா, பக்தி, யோகா, கர்மா, 4ல் எது பண்ணால் உங்களுக்கு லிபரேஷன் வரும்? ஞானம் அறிவு இல்லை, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து கர்மா. கரெக்டா? எஸ். மிமான்சா என்ன சொல்லுதுன்னா, கர்ம வினைகள் பண்ணும்போது தான் உங்களுக்கு கர்மா நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா லிபரேஷன் கிடைச்சிடும். இந்த கர்மா எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா த்ரூ ரிச்சுவல்ஸ் அப்படி சொல்கிற ஃபிலாசபி. நான் சொன்னால் ஏற்கனவே இது எல்லாமே என்ன, இந்த 6 ஃபிலாசபியுமே ஆர்த்தடாக்ஸ் தான். ரிச்சுவல்ஸ்லாம் வருதுல்ல. எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. With reference to philosophical thought in India regarding the Sankhya school, the Sankhya school does not accept the theory of rebirth or transmigration of soul. Okay, Sankhya holds that it is the self knowledge that leads to liberation. Okay, and not any exterior influence. Okay, பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். ஆன்சர் உங்களுக்கு தேவையில்லை, என்னெல்லாம் கேட்குறாங்க தெரிஞ்சுல. எஸ். இப்போ சாங்கியா ஃபிலாசபினா அந்த ஃபிலாசபி எதை பற்றி கேட்குறாங்க? தியரி பற்றி கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 1995 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 2013 தான், அதுக்கப்புறம் 2014. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் தி பார்ட் ஆஃப் 6 சிஸ்டம் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி. நம்ம முதல்ல ஒரு தெரியும் இல்லை, 6 சிஸ்டம்ன்றது இப்போ இந்த ஆர்த்தடாக்ஸ் தானே பார்க்க போகிறோம். அந்த 6ல் எது வராது? புத்திசம், ஜெனிசம் வராது. ஏன்னா அதெல்லாம் ஹெட்டரோடாக்ஸ், அதாவது மாற்று கருத்து பேசுகிற பார்வைகள், ஃபிலாசபிஸ். ஓகே, இந்த 4ல் எது வரும் பார்க்கணும். ஓகே, படிச்சிடலாம். மொத்தமாக அவ்வளோதான், 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ஃபிலாசபி வருது, அது எதுக்குன்னு வந்திருக்கு. மேக்ஸிமம் ஒரு புக் வச்சு வச்சுக்கலாம், இல்லை அந்த ஃபிலாசபி சொன்ன ஆள் வச்சுக்கலாம். கரெக்டாக? கொஷின்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ ஏன் இந்த கொஷின்ஸ் முக்கியம்னா, இந்த 6 ஃபிலாசபியும் படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாம்க்கு யூஸ் ஆகாது. எங்கே நிற்கணும்னு தெரியும். இப்போ எக்ஸாம் ஒரு ஃபிலாசபி எடுத்துக்கிட்டா அதில் லிபரேஷன் பற்றி கேட்குறாங்க, அதில் கர்மா, அதில் அடுத்தது அதோட ரீபர்த் பற்றி கேட்குறாங்க, சோல் பற்றி கேட்குறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம்னா அந்த ஃபிலாசபி சொன்னது யார், அதுக்கு எதாவது புக்ஸ் இருக்கான்னு 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா படிச்சாலே போதும். ஆனால் 2014 அப்புறம் வரலாம், வந்தாலும் இந்த 3 பாயிண்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ 6 சிஸ்டம் ஆஃப் ஃபிலாசபி, ஷத், தர்ஷனாஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது, இதில் 6 ஃபிலாசபி இருக்குல்ல, இந்த 6மே வந்து டிஃப்ரெண்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வையை சொல்லும், ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பர்பஸ்க்காக எழுதப்பட்ட ஒவ்வொரு ஃபிலாசபி. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா காலப்போக்கில் இந்த 6த்தையுமே ஒன்றா ஆக்கி ஒரு சிஸ்டம் ஆக்கிட்டாங்க. உங்களை இது புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஃபிலாசபியும் அது தர்ற மீனிங் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட், 6மே டிஃப்ரெண்ட். ஆனால் டைம் லைனில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 6த்தையும் ஒன்றா சேர்த்து சிஸ்டமேட்டிக்காக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அந்த 6மே என்ன பண்ணுவாங்கன்னா கப்பிள்ஸ் மாதிரி பிரிச்சிருக்கும். அதை நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கப்பல், அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஒன்று வந்து விமான்சா, அடுத்து வேதாந்தா. நம்ம என்ன பண்ணுறோம் புரியுதுல, இந்த 6மே டிஃப்ரெண்ட்டு. அந்த 6 2 பேராக சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறாங்க. எக்ஸாம்பிள், அதில் 6ல் ஃபர்ஸ்ட் வந்து விமான்சா, இங்கே போட்டிருக்கல விமான்சா. செகண்ட் ஒன்று வந்து வேதாந்தாவா, அது 2 ஒன்றா மாற்றுறாங்க, விமான்சா, வேதாந்தா. அப்படி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இது 2த்துல எது வந்து ரொம்ப பூர்வகுடி, ஆதி அப்படின்னா விமன்சா. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வ விமன்சான்னு சொல்கிறாங்க. வேதாந்தாவை உத்தர விமான்சான்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் புரியுதுல.
அப்போ நீங்கள் வேதாந்தான்னு ஒரு வார்த்தை பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள், அது வந்து உத்தர மீமான்சான்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கப்பல். அடுத்து செகண்ட் கப்பல் இதெல்லாம். செகண்ட் பேர் நியாயா வைசேகிஷா, வைசேஷிக்காக வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து மூணாவது பேர் சம்கியா யோகா. மொத்தம் 6 வந்துருச்சு இல்லை? எஸ். ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது 6 டிஃப்ரெண்ட் டைம் லைனில் ஒவ்வொரு ஃபிலாசபியும் ஒவ்வொரு ஐடியா சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் விமன்ஸா இருக்குல்ல, விமன்ஸா வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே வேதாவை ஃபாலோ பண்ணும். இந்த 6 ஸ்கூலில் சில ஸ்கூல் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கடவுளை வந்து எதிர்க்கும். கடைசி என்ன ஆகிடும், கடவுளை அக்செப்ட் பண்ணிக்கும், பயன்படுத்தல. ஸோ அப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 3 பிரிச்சுறாங்க. விமன்ஸா வேதந்தா ஒரு கப்பல், நியாயா வைசேகிஷா அடுத்த கப்பல், சாங்கியா யோகா. ஓகேவா? அந்த 6 ஃபிலாசபி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 6 ஃபிலாசபியோட மெயின் எய்ம் என்ன? மெயின் எய்ம் ஒன்று தான். எய்ம் வந்து மோக்ஷா தான். மோட்சம் எப்படி அடைகிறது? அப்போ எப்படி அடையலாம்னா ஒன்லி த்ரூ டிபேட்ஸ் தான். அதாவது அந்த காலம்னா நமக்கு வந்து இது பல காலமாக இருக்குது. ஆனால் இதை பற்றியான புக்ஸ் நமக்கு கிடைச்சது வந்து குஷனாஸ் காலம் தான். குஷனாஸ் காலம் தெரியுமில்ல, 200 BC 200 C. அதாவது இந்த 6 ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி எல்லாமே புத்திசம் ஜெயினிசம்லாம் வந்துச்சுல, அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. கரெக்டாக? ஆனால் நமக்கு இந்த ஃபிலாசபி பற்றி கிடைக்கிற புக்ஸ் எப்போ கிடைக்குதுன்னா குஷனாஸ் பீரியட் தான் கிடைக்குது. உங்களுக்கு தெரியல, புத்திசம் எப்போ வந்துச்சு, 500 BC வந்துச்சுல. ஆனால் குஷனாஸ் பீரியட் எப்போ 200 BC தானே. 200 BC 200 C இதுக்குள்ளே தான் இந்த புக்ஸ்லாம் கிடைக்குது. என்ன புரிஞ்சுல, நமக்கு கிடைக்கிற டெக்ஸ்ட்ல இடம் கிடைக்குது. ஆனால் இந்த ஃபிலாசபி புத்திசம் ஜெயினிசத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. கரெக்டாக? பல வருஷங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப காலமாக இருக்கிற பாயிண்ட்ஸ் இதெல்லாம். இது இந்த ஃபிலாசபியில் எப்படி உருவாகுதுன்னா த்ரூ டிபேட்ஸ். ரொம்ப முக்கியமான அந்த கைண்ட் சொல்லுவாங்களே, திணை வீடு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாங்க, டிபேட்ஸ் நடக்கிறதுக்கான புக்ஸே இருக்கும். அதாவது டிபேட் இப்படி தான் பண்ணணும், எப்படி டிபேட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க முன்னாடி நீ பேச போகிறோன்னா அதுக்கு முன்னாடி அவங்களோட பாயிண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டு அப்புறம் நீ எப்படி கவுண்டர் தர்றது. கரெக்டாக? முன்னாடியே அவங்க பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும்ல, அவனை பேச விட்டு. அதுக்கு பேர் பூர்வ பாக்ஷா. அதை கேட்டுட்டு கவுண்டர் தரணும்ல, அது வந்து உத்தர பாக்ஷா. அது நமக்கு தேவையில்லை. பாயிண்ட் என்னன்னா, இந்த 6 ஃபிலாசபியும் டிபேட்ஸ் வழியாக உருவாயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் டிபேட்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு டிபேட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 வகையான டிபேட்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து இப்போ வச்சுக்கலாம், இவன் வந்து தமிழ்நாடு வச்சுக்கலாம், தமிழ்நாடு. இவன் வந்து ஹிந்தியால் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. இப்போ இவங்க 2 பேர் டிபேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றுமே தெரில, இவனுக்கு எல்லாமே தெரியுது. அதாவது ஒரு 10 வருஷம் படித்த அறிவு இருக்குது. இவன் வந்து ஃப்ரெஷர் வச்சுக்கலாம். அப்போ இதில் யார் குரு? ஒரு ஆள் குருவாக மாறிறாருல, 10 ஸ்டூடெண்ட்டாக மாறாரு. இப்போ கேட்குறாரு, கண்டிப்பாக வந்து ஒரு லாங்குவேஜ் தான் தேவையா, அதாவது இந்தியாவுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தேவையா கேட்டால் இவர் என்ன சொல்லுவார், இல்லை அவர் சொல்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும், அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா இன்டெகிரேஷனாக இருக்கும், எல்லாருக்கும் யூஸ் ஆகும், ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. ஆனால் இந்த வே ஆஃப் டிஸ்கஷன் எப்படி இருக்குது, ஒரு குரு சிஷ்யன் மாதிரி இருக்குல்ல. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒன்றுமே தெரியல, ஒரு ஆளுக்கு நிறைய தெரியுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, போதனை பண்ணுறாரு, இப்படி நான் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். இந்த வாதத்துக்கு பேர், இந்த டிபேட் பேர் வந்து சாம்வாதம் சொல்லுவாங்க. சாம்வாதம். ஒரு ஆளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, கற்றுக்கிறாரு. அதுவே 2 பேருக்குமே அறிவு இருக்குது, 2 பேருமே பேசுகிறாங்க. பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், என்னோட பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துக்கிறேன். ரேஷ்னல் சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் அதான் கரெக்டானது வாதம். சாம் எடுத்துருக்கல, வாதம். சன்னா ஸ்பெல்லிங் எப்படி வரும்னா VAAD வாதம்னு வரும், வாதம். ஓகே. இது செகண்ட் வே ஆஃப் டிஸ்கஷன், டிபேட். மூணாவது முக்கியமான டிபேட் இருக்குது. எப்படின்னா இவன் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறான்னா, என்னோட மெயின் எய்மே இவனை கன்வின்ஸ் பண்ணணும். இவன்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது, பேச வரான், இவனும் பேசுகிறான். ஆனால் இவனோட எய்ம் என்னன்னா, எல்லாத்தையும் கேட்டு, அந்த ரேஷனல் கிடையாது, வாதம் கிடையாது. அவன்கிட்ட எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லி இவனை எப்படியாவது என்ன பண்ணும், கன்வின்ஸ் பண்ணணும். ட்ரை பண்ணுறான். ஒரு 10 பாயிண்ட் மைண்டில் இருக்குது, அந்த 10 பாயிண்ட் சொல்கிறான், கன்வின்ஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் படிச்சுட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவோம், பேசுவோம். அப்போ கம்ப்ளீட் இந்த டிபேட்டோட எய்ம் என்னன்னா, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, நான் எப்படியாவது சொல்லி என்ன பண்ண போகிறேன், கன்வின்ஸ் பண்ண போகிறேன் சொல்கிறது. இதுக்கு பேர் வந்து ஜல்பான்னு சொல்லுவாங்க, JLPA, ஜல்பா. இன்னும் சில பேர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 1 2 வச்சுக்கலாம். இந்த 2 என்ன சொல்கிறானோ அவன் சொல்கிறது வந்து கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. உனக்கு யார் தெரிஞ்சு போச்சு, உனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சாலுமே அதை மதிக்காம என்ன பண்ணிட்டே இருப்பானா, அவன் சொல்கிற பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பான். விதண்டாவாதம் சொல்லுவாங்களே, விதண்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், விதண்டா. இந்த 4 டிபேட்ஸ் தான் இருக்குது. இந்த 4 சீரியஸ் டிபேட்ஸ் வழியாக தான் என்ன வருது, இந்த ஃபிலாசபிஸ்லாம் வருவாங்க. அந்த காலத்தோட பொழுதுபோக்கே வந்து ஃபிலாசபி தான், சாரி டிபேட்ஸ் தான். அந்த டிபேட்ஸ் வழியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் பார்த்தோம்ல, விமன்ஸா வேதாந்தா இருக்கா, என்ன சொல்லுவாங்கன்னா விமன்ஸா ஃபிலாசபி சொல்லுவாங்க. நீ போயிட்டு அவங்கள்ட்ட என்ன பண்ணு, டிபேட் பண்ணு, வாதம் பண்ணிட்டு வா, இல்லைன்னா அவனை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு வா. அது மாதிரி பேசி உருவானா தான் இந்த ஃபிலாசபிஸ். ஓகே. ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சு போச்சுல. டிபேட்ஸ் வழியாக உருவாகிற ஃபிலாசபிஸ் தான் எல்லா ஃபிலாசபிஸுமே புத்திசம் ஜெனிசத்துக்கு முன்னாடியே உருவாயிடுச்சு. நமக்கு கிடைச்சது எப்படின்னா 200 BC தான், குஷனாஸ் பீரியடில் தான்.
இதோட எய்ம் என்னன்னு பார்த்தா மோக்ஷா. இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? சுட்ராலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி பார்க்கலாம். அந்த ஷத் தர்ஷனாஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மீமாம்சா. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்ல, மீமாம்சாவோட மெயின் எய்மே வந்து எக்ஸிஜெசிஸ், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? கம்ப்ளீட்டாக வேதா தான். வேதா என்ன சொல்லுதோ வேதாவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. மீமாம்சாவோட யூனிக்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள். வேதா என்ன சொல்லுதோ அது எல்லாமே பயங்கரமாக இருக்குது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட நேச்சரை வந்து புரிய வைக்கிறது. இந்த புரிய வைக்கிற டைமில் என்ன ஆகும்? இப்படி புரிய வைக்கலாம், இந்த லாஜிக் சொன்னால் மக்களுக்கு புரியும் அப்படின்னு அதுக்கான அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு கிராமர் உருவாகுது, டைலாக் உருவாகுது, சிஸ்டமேட்டிக் உருவாகுது. அதெல்லாம் தேவையில்லை. மீமாம்சாவோட மெயின் எய்மே டு எக்ஸ்பிளைன் தி வேதாஸ், எக்ஸிஜெசிஸ். அப்போ வேதாவோட மெயின் எய்ம் என்னது? நீங்கள் வந்து கர்மாவை அட்டென்ட் பண்ணணும்னா உங்களோட மெயின் நீங்கள் என்ன பண்ணுவோம்? ரிச்சுவல்ஸ் பண்ணுவோம்ல. எஸ். அப்போ மீமாம்சாவோட மெயின் எய்மாக இருக்கும், நேச்சர் அண்ட் கோல் ஆஃப் மீமாம்சா என்ன இருக்கும்? சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல்ஸ் தானே. எஸ். பாயிண்ட் புரிஞ்சுல? எஸ். மீமாம்சாவோட முக்கியமான ஒரு ஆள் நீங்கள் சொல்லணும்னா ஜெய்மினி சொல்லணும். ஹி இஸ் தி ஆத்தர் ஆஃப் மீமாம்சா சூத்ரா, லிவ்ட் இன் 2nd century BC. அவ்வளோதான், இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. எஸ். மீமாம்சான்றது ஃபர்ஸ்ட் ஃபிலாசபி. அதோட மெயின் எய்ம் வந்து வேதாவை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மக்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? அதுக்கான ஒரு ஃபோனோட்டிக்ஸ், அதுக்கான ஒரு லாங்குவேஜ், அதுக்கான லாங்குவேஜ் சொல்ல தேவையில்ல, அதுக்கான டைலாக் சிஸ்டம் சொல்லுவாங்க, டைலக்டிக் சொல்லுவாங்களா, எப்படி பேசி புரிய வைக்கிறது. அதில் முக்கியமான ஒரு ஆத்தர் யாருன்னா ஜெய்மினி. அதை தவிர்த்துட்டு 2 பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சபரசுவாமி, இன்னொன்று வந்து குமரில் பட்டா. இவங்க எல்லாருமே மீமாம்சா ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியில் வந்தவங்க. அப்போ இவங்களோட எல்லாரோட எய்ம் என்னது? ஹவு டு எக்ஸ்பிளைன் தி வேதாஸ் டு பீப்புள். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அப்போ எது பிடிக்கும்? அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ் பிடிக்கும், அத்தாரிட்டி ஆஃப் தர்மா பிடிக்கும். ஓகேவா? இங்கே போட்டிருக்கு பாருங்க. The rules of language framed by grammarians in order to explain how statements in the Vedas were to interpreted as injunctions related to sacrifice. ஓகே, அவ்வளோதான். இது போதும். எய்மு, அந்த ஆத்தரு, அப்புறம் வந்து எதை சொல்கிறாங்க கொஞ்சம் போதும். ఇక్కడ இன்னும் பார்த்தோம்ல, மீமாம்சாவோட இன்னொரு பேர் வந்து இது பார்த்தோமா, பூர்வ மீமாம்சா பார்த்தோம்ல. அடுத்து உத்தர மீமாம்சா பார்க்க போகிறோம், அதாவது வேதாந்தா பார்க்க போகிறோம். அடுத்து இந்த 6 ஃபிலாசபியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து வேதாந்தா தான். வேதாந்தா ஃபிலாசபி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காரணம் வந்து இந்த ஃபிலாசபியில் வந்து நிறைய திங்கர்ஸ் வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவரை சொல்லலாம்ல, விவேகானந்தர், அரவிந்த கோஷ்லாம் இந்த காலத்தில் இருந்தவர். அந்த காலத்தில் வந்து நம்ம சொல்லுவோம்ல, ஆதிசங்கர் சொல்லுவோம்ல, ஆதிசங்கராச்சாரியா, ராமானுஜாச்சாரியா, மாதவாச்சாரியா, வல்லபாச்சாரியா, நிர்பங்கராச்சாரியா, நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ஃபிலாசபியில் நிறைய திங்கர்ஸ் இருக்காங்க, அதனால என்ன இம்பார்ட்டன்ட் ஆகும். ஓகே. மேலே மீமாம்சா பார்த்தோம்ல, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா எல்லாம் வேதாஸ் தான். ஓகே, அதனால் நான் இதே சொல்லிட்டேன், ஆர்த்தடாக்ஸ் சொல்லிட்டேன். ஆனால் அந்த மீமாம்சா இருக்குல்ல, மீமாம்சாவோட மெயின் எய்ம் என்னன்னா சம்ஹிதாவை பார்க்கும். வேதாஸ்ல இருந்து எதை பார்க்கும்? சம்ஹிதாஸ். சம்ஹிதாஸ் ஆல்ரெடி படிச்சோம்னா நம்ம, எஸ், மந்திரங்கள் பார்த்தோம்னா நம்ம சம்ஹிதாஸை எடுத்து அதிலிருந்து வேதா என்ன சொல்லுதோ அதை வந்து மக்களுக்கு சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் வந்து மீமாம்சா. ஆனால் வேதாந்தா எதை பார்க்கும்னா உபனிஷத்தை பார்க்கும். ஓகேவா? உபனிஷத் பத்திரிக்கோல ஒரு 6 முக்கியமான உபனிஷத்து படிச்சிருப்போம். அந்த 6 உபனிஷத்து பேர் ஞாபகம் தான் பாருங்க. பேர் ஞாபகம் வரணும், அதோட எய்ம் ஞாபகம் வரணும், அதோட கோட் ஞாபகம் வரணும். ஞாபகம் வரலன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு உபனிஷத்தை ரிவிஷன் பண்ணுறேன். இப்போ சான்ஸ் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ உபனிஷத்தை ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் பாருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கலாம். வேதாந்தா இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். வேதாந்தா தான் அந்த 6 கிளாஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். காரணம் நிறைய திங்கர்ஸ் வந்திருக்காங்க. ரெண்டாவது, வேதாந்தா எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னா இந்த 6 உபனிஷத்தை பார்க்குது. உபனிஷத்தை வந்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்து அவங்க ஒரு பாயிண்ட் உருவாக்கிட்டாங்க. அவ்வளோதான். பாயிண்ட் சொல்கிற பொறுத்தல. எஸ். அப்போ வேதாந்தாவோட முக்கியமான எல்லா ஃபிலாசபி என்னதுன்னா உபனிஷத்துலேருந்து பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. வேதாந்தாஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளும் மாதிரி சொல்லுவார். ஆதிசங்கர் மாதிரி சொல்லுவார், ராமானுஜர் மாதிரி சொல்லுவார், மாதாச்சாரியார் மாதிரி சொல்லுவார். நான் எப்படி சொன்னாலுமே எல்லாமே ஏதோ இன்டர்பிரேஷன்ஸ், ஃபிலாசபிஸ் கண்டென்ட்லேருந்து உபனிஷத்து தான். ஓகே. எஸ். அப்போ வேதாந்தானாலே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான வார்த்தை வந்து பிரஸ்தனத்ராய். அதாவது இவங்க ஒவ்வொரு ஆளும் பேசுகிற விதங்கள் ஃபிலாசபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு மூணு முக்கியமான காமன் டெக்ஸ்ட் இருக்குது. அதை பிரஸ்தனத்ராய் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் உபனிஷத்து. ஓகே. உபனிஷத்து வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்க, படிச்சிருவாங்க. மூணாவது வந்து பகவத்கீதா, முக்கியமானது. நான் நீங்கள் வரைகிறேன். வேதாந்தாவை நான் புரிஞ்சுக்கணுன்னா இந்த 3 வகையாக பார்க்கணும். ஒன்று வந்து உபனிஷத், ஓகேவா? ரெண்டாவது வந்து மூணாவது பகவத்கீதா, மூணாவது வந்து இங்கே போட்டிருக்குமே பிரம்மசூத்ராஸ். ஓகே. இதை எழுதுனது யாருன்னா பிரம்மதராயணம் வரும். 1 செகண்ட்.
பத்ராயணா இவர் எழுதின புக்கு தான் என்னது பத்ராயணா பிரம்மசூத்ரா. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம் பிரம்மசூத்ரா. இந்த 3 புக்கு தான் மோஸ்ட் காமன். இந்த 3த்துமே அனலைஸ் பண்ணுவாங்க. யார் சொன்னோம்ல, ஆதிசங்கராச்சாரியா இருந்தாலும் மாதவாச்சாரியா ராமநாதாச்சாரியா யார் இருந்தாலுமே இந்த 3த்தையும் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கோர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு ரெடி பண்ணுவாங்க. இதுக்குள்ளே எல்லாமே வரும். கடவுள்லாம் யார், அத்வைத்தம்னா என்ன, டுவலிசம் என்ன வந்துடும். அவ்வளோதான், வேறு தெரிஞ்சு தேவை. ஓகேவா? இங்கே போட்டு பாருங்க, வேதாந்தா லிட்ரலி மீன்ஸ் எண்ட் ஆஃப் வேதாஸ். சம்ஹிதாஸ் முடிஞ்சு போச்சு. அவனோட மெயின் எய்மே ரிஃப்ளெக்டிங் த ஐடியாஸ் தட் எமர்ஜ் ஃப்ரம் உபனிஷத் தான். ஒன்று. ரெண்டாவது, ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிறைய பார்த்தோம்ல, எல்லாருமே ஒரு 3 விஷயத்தை மாற்றுவாங்க. ஆல் வேதாந்தா ஸ்கூல்ஸ் இன் த டெலிபரேஷன் கன்சர்ன் தெம்செல்ஸ் தி ஃபாலோயிங் 3 கேட்டகரிஸ் பட் டிஃபர் இன் தர் வியூஸ். பார்த்தோம்ல, எல்லா சாரிஸ் இருக்காங்க, எல்லா சாரிஸுமே அவங்களோட வியூஸ் மாறும். ஆனால் எல்லாரும் எதை பற்றி பேசியிருப்பாங்க? ஆத்மா பற்றி பேசியிருப்பாங்க, பிரம்மன் பற்றி பேசியிருப்பாங்க, பிராகிருத் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகே, பிரம்மன்னா இந்த மெட்டாபிசிக்கல் ரியாலிட்டி, ஆத்மன்னா நம்ம சோல் பற்றி, பிராகிருத்னா எம்பிரிக்கல் வேர்ல்டு, எல்லாத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் பாரு மாறினாலுமே அவங்க காமன் டெக்ஸ்ட் புக் எது, அவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணுறது எது, டிஃப்ரென்ஸ் இது, எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. காமன் டெக்ஸ்டுவல் வந்து இது பிரஸ்தானியா அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விஷயங்கள் இருக்குது. கரெக்டாக பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம் போட்டிருக்குமே, இங்கே போடுறோம் உபனிஷத், பிரம்மசூத்ரா, பகவத்கீதா. இந்த 3மே அவங்க ஒன்றா சேர்க்குற ஒரு காமன் டெக்ஸ்ட். அதுக்கு பேர் வந்து பிரஸ்தன தாய். ஓகே. தேர்ட் ஃபிலாசபி வைசேஷிகா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, இந்த 6மே என்னது ஆர்த்தடாக்ஸில். அப்போ அவங்களுக்கு எது பிடிக்கும்? தே ஃபாலோ தி அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸில். இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன், அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். செகண்ட் எப்பவுமே வந்து இந்த ஃபிலாசபியில் முக்கிய ஆட்கள் யார் தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வைசேஷிகா சூத்ரா, அதாவது இந்த ஃபிலாசபி பற்றி எழுதின புக்கு யார் எழுதியிருக்காங்கன்னா மகரிஷி கனாத். முக்கியமான ஆளுங்க. செஞ்சுரி தேவையில்லை, இது முக்கியம் கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஸ் யூஷுவல் இட் ஆஸ்கிரைப்டு தி அத்தாரிட்டி ஆஃப் வேதா. அடுத்து முக்கியமானது வைசேஷிகாவுக்கும் நியாயம், அது 4வது இருக்குல்ல, ரெண்டு ஒரே அளவுக்கு சேம் தான். டிஃப்ரென்ஸ் என்னன்னா, வைசேஷிகா வந்து ஃபிசிக்கலை பார்க்கும். ஃபிசிக்கலாக நீ என்ன பார்க்குறியோ அதான் இன்னும் நம்பும். ஓகே. அடுத்து இது ஒரு பாயிண்டா, நியாயம் என்ன பண்ணுன்னா லாஜிக்கை யோசிக்கும். லாஜிக்கை இப்போ யோசிச்சு இது கரெக்ட் முடிக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக தெரிஞ்சுக்க தேவை. The philosophy of Vaisheshika Sutra can be described as pluralistic realism. Realism, naturalism எல்லாம் இதில் வைசேஷிகா வந்துடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஆட்டம் இருக்குல்ல, ஆட்டம்ன்றது என்னது? ரியாலிட்டி தானே. நீங்கள் எவ்வளோ பெரிய உடம்பை பார்த்தாலுமே அதை டிவைட் பண்ணி வந்தால் கடைசிக்கு வந்துடும், ஆட்டம் வந்துடும்ல. வைசேஷிகா சொல்லுது ஆட்டமிசம் ஒன்று இருக்குது, போட்டிருக்க பாருங்க. The Vaisheshika school is known for its insight in naturalism. It is a form of atomism in natural philosophy. அவ்வளோதான். அந்த ஆட்டமிசம் இருக்குல்ல, அணு இருக்குல்ல, அவங்க வச்ச பேர் வந்து பரமணு ஆட்டமிஸ். ஆனால் இந்த காலத்தில் ஆட்டமையும் பிரிக்கலாம்ல. அவ்வளோதான். ஸோ வைசேஷிக சூத்ரா அது எழுதுந்து யார் தெரிஞ்சுக்கணும், கனாட் சூத்ரா. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, தி ஒபே தி அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ். இவங்களோட முக்கியமாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நேச்சுரலிசம். எக்ஸாம்பிள் ஒன்று ஆட்டமிசம். அவ்வளோதான். அடுத்து நியாயா பாருங்க, நியாயம் சேம் தான், ஒன்றும் இல்லை. யாரும் தெரிஞ்சுக்க நியாயா ascribes its own origin to a person named அக்ஷபதா கௌதமா. நியாய ஃபிலாசபியை உருவாக்குறது அக்ஷபதா கௌதமா. ஸோ நியாயன்றது ஒன்று தான். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் லாஜிக்கலாக பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போட்டு பாருங்களேன், there are 5 stages in the நியாய மெத்தட் ஆஃப் ஆர்குமெண்ட். எக்ஸாம்பிள் இது பாருங்களேன். an example of these 5 stages given in நியாய சூத்ரா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மலை மேலே ஃபயர் வச்சுக்கலாம். there is fire on the hill அப்படின்னு சொல்கிறேன்னா எப்படி சொல்லுவேன்? we can say this because there is smoke there. where there is smoke there is fire. there is smoke which is associated with. கரெக்டில். அப்போ ஸ்மோக் இருக்குது, ஸ்மோக்கோட சேர்ந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ட்ரைவ் பண்ணுறோம்ல, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்களே, அதுதான் இது. மீனிங் புரியுதுல. இப்போ இங்கே ஃபயர்ன்றது ஒரு ரியாலிட்டி, உங்களை கண்ணில் பார்க்க முடியும். கரெக்டாக. அந்த ரியாலிட்டிக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லாஜிக் தேவையில்ல. அதான் ஃபஸ்ட் சொன்னாங்க. ரியலிசம் வந்து யார் பேசுகிற, வைசேஷிகா பேசுது. அந்த ரியலிசத்தை நம்புறதுக்கு உனக்கு என்ன தேவை, லாஜிக் தேவைன்னு சொல்கிறது நியாயம் இருக்கும். இங்கே இருக்கு பாருங்களேன். The Nyaya took over many of the Vaisheshika ideas and added to them. It laid down a formal method of reasoning to establish the correctness of Vaisheshika pluralistic explanation of reality. ஸோ வைசேஷிகா ரியாலிட்டி நம்ம சொல்லுவது, அந்த ரியாலிட்டிக்கு லாஜிக்கலில் தர்றது யாரும் நியாயம். அவ்வளோதான். அதான் 2 கப்பலாக போட்டிருப்போம். எப்படி விமாசாவும் அதையும் லாஜிக்கை மேட்ச் பண்ணுமோ அதே மாதிரி வைசேஷிகாவும் நியாயம் என்ன பண்ணுறோம், மேட்ச் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்த ஃபிலாசபி சம்கியா ஃபிலாசபி. சம்கியாவுக்கும் வைசேஷிகாவுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். வைசேஷிகா என்ன சொல்லும், ப்ளூரலிசம் சொல்லும்ல. அதாவது ரியாலிட்டி நம்ம பார்க்குற உண்மை இருக்குல்ல, அது நிறையா வகைகள் இருக்கலாம், ப்ளூரலிசம். நான் சம்கியா என்ன சொல்லுதுன்னா, இல்லை ரியாலிட்டியாக நீங்கள் பார்க்குறது 2 தான் இருக்கும். ஒன்று வந்து புருஷா இருக்கும், இல்லைனா பிரகிருதி இருக்கும். அதாவது ஒன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரின்சிபல் இருக்கலாம், இல்லைனா மேட்டர் இருக்கலாம். அவ்வளோதான்.
பண்ணுறதில்ல. அதாவது ஃபிசிக்கலாக ஒன்று இருக்கலாம், அதுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கலாம், ஸ்பிரிட் இருக்கலாம், அவ்வளோதான். இது 2 தான் அந்த உலகத்தை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தல. எஸ், அதாவது நிறைய உண்மைகள் ஒளிஞ்சிருக்குது, நிறைய ரியாலிட்டி இருக்குன்னு சொல்கிறது ரியலிஸ்டிக் ப்ளூரலிசம். யார்? வைசேஷிகா. ஆனால் சம்கே என்ன சொல்லுதுன்னா இதில் 2 உண்மைகள் தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தை உருவாக்குறது 2 ரியாலிட்டி தான். ஒன்று ஒரு ஃபிசிக்கல் மேட்டர், கரெக்டாக. ரெண்டாவது அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பிரிட், அவ்வளோதான். ஓகே, அப்போ கடவுள் ஒரு தேவையில்லை சொல்கிறாங்க யார்? சம்கியா. அப்புறமா கடவுள் ஒத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே என்னது? கடவுள்னு ஒன்று தேவையில்லை. ஏன்னா இது 2 இருந்தால் போதும். ஒன்று வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் இருந்தால் போதும், அதுக்குள்ள ஸ்பிரிட் இருந்தால் போதும், உலகம் ஃபுல்லாக உருவாயிடலாம். அப்படி தான் உலகம் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டுவலிசம், சம்கியா பேசுறது டுவலிசம், வைசேஷிகா பேசுறது ரியலிசம், சாரி ப்ளூரலிசம். ரெண்டுமே அதை பற்றி பேசுது, ரியாலிட்டி தான் பேசுது. வாட் இஸ் ரியாலிட்டின்னு பேசுகிறாங்க. இவங்க சொல்கிறது ப்ளூரலிசம், கரெக்டாக. இன்னைக்கு கண்ணால் பார்க்குறது அது அடுத்து என்ன சொல்கிறாங்க? லாஜிக் வச்சு பார்த்தா அடுத்து நியாயம் வந்துடுது. இவங்களும் ரியாலிட்டி தான் பேசுகிறாங்க, டுவலிசம் சொல்கிறாங்க. இந்த 2 விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு 25 எலமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க சம்கியா. நம்பர்ஸ். சம்கியானால மீனிங் என்னன்னா நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த இயற்கை இருக்குல்ல, இந்த இயற்கை 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று புருஷா இருக்குது, ஒன்று பார்க்குறது இருக்குது. இந்த 2 விஷயத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு 25 எலமெண்ட்ஸ் தேவை ரியாலிட்டியில் சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு பாயிண்ட். இந்த டேர்ம் சம்கியா ஆல்சோ மீன்ஸ் பர்ஃபெக்ட் நாலேஜ். ஓகே, ரியாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2க்குள்ளே தெரிஞ்சுக்கிறது 25 எலமெண்ட்ஸ் தேவை. அதெல்லாம் போதும். அடுத்து சம்கியா கரிக்கா. இந்த ஃபிலாசபியோட ஃபவுண்டர் மேலே தெரிஞ்சுக்கங்க. ஃபவுண்டர் இங்கே போட்டிருப்பாங்க, கபிலா. கபிலா இஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் திஸ் சம்கியா ஃபிலாசபி, டுவலிசம். ஓகே, அட் த சேம் டைம் இந்த சம்கியா ஃபிலாசபி பற்றி புக்கு முக்கிய நாள் யாருன்னா ஈஸ்வர கிருஷ்ணா. ஸோ லாஸ்ட் ஃபிலாசபி வந்து யோகா. யோகா நமக்கு தெரியும்ல, இட் இஸ் அ பேசிக் டெக்ஸ்ட். அது பேர் வந்து யோகா சூத்ரா. எழுதுனது வந்து பதஞ்சலி, கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து இந்த காலத்தில் நம்ம மறுபடியும் ஃபேமஸ் ஆக்கினது எந்த செஞ்சுரி பாருங்களேன், 2nd century BC, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்த ஒரு யோகா புக்கை வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணி கொண்டு வந்து விவேகானந்தர் வந்ததுக்கப்புறம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதேமாதிரி அந்த யோகா பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடி சாம்கியா பார்த்தோம்ல, சாம்கியாவும் யோகா ஓரளவுக்கு சேம் தான். சாம்கியா எதை பற்றி பேசுனா அந்த 2 விஷயம் பார்த்தோம்ல, மேட்டர் அண்ட் ஸ்பிரிச்சுவல். எப்படி வந்து எவல்யூஷன் உருவாகுது, எதை வச்சு உருவாகுது, இது 2 வச்சு தான் உருவாகுதுன்னு பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் இது 2 ஜாயின் ஆகுது, உருவாகுது, அது டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். எஸ், இது அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட், ரிவர்ஸ். நம்ம எப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் அடைவோம் அப்படின்னா ரிவர்ஸில் போகணும். நம்மக்கிட்ட உடம்புல எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா விட்டு வெளியே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குல அதான் யோகா சுத்ரா ஸ்டேட். தட் எய்ம் இஸ் செசன்ஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி மைண்ட். சித்த விருத்தி நிரோதா. இந்த பாயிண்ட் சொல்கிற புரிதல. அதாவது சம்கியா பார்த்தோம், சம்கியாவோட மெயினே வந்து எவல்யூஷன் ஃபிலாசபி தான். ஒரு 25 எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்து எது உருவாகும், மேட்டர் அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக சேர்ந்து ஒன்றா ஆயிடுச்சு. அதான் ரியாலிட்டி. யோகா என்ன சொல்லுதுன்னா, முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, யோகா பேசுறது வந்து நான் ஃபிசிக்கலை பற்றி பேசல, ஃபிசிக்கல் யோகா பற்றி பேசல, ஸ்பிரிச்சுவல் யோகா பேசுகிறாங்க. நம்ம எப்படி வந்து கிளியராக இருக்கணும்னு பேசுகிறாங்க. அப்போ கிளியராக என்ன பண்ணணும்னா, இப்போ உடம்புக்குள்ள 25 எலமெண்ட் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் விட்டு என்ன பண்ண வெளியே வந்துட்டே இருக்கணும். ஸோ ரிவர்ஸ் நடக்குது. ரிவர்ஸ் நடந்து கடைசியாக உன் மைண்ட் எப்படி இருக்கும், கிளியர் ஸ்டேட்டாக இருக்கும்ல, அதுக்கு பேர் சித்த விருத்தி விரோதா. அந்த வெரி அவசர் யோகா சூத்ரா ஸ்டேட் எய்ம் இஸ் செசேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தி மைண்ட். உங்களோட மைண்ட் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக. எய்ம் இஸ் டு ஃபோக்கஸ் தி மைண்ட் இன் சச் ஏ வே டு அச்சீவ் கம்ப்ளீட் ட்ரான்குலிட்டி கண்ட்ரோல். விவேகானந்தர் ஏதாவது சொல்லுவார்ல, ஃபோக்கஸ் தி மைண்ட் சொல்லுவார்ல, அதெல்லாம் விவேகானந்தரோட. அது எல்லாமே இந்த புக்கில் இருக்கப்படும் தான். ஸோ ஃபிசிக்கல் யோகா கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்பிரிச்சுவல் யோகா. இங்கே போட்டிருப்பாங்க, தே டிஸ்கிரைப் தி 8 ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா, the 5 of which deal with training the body and rest with the perfecting the self, leading to the acquisition of siddhis, sign of success. அதாவது அந்த இது படிப்போம்ல, நம்ம இந்த புத்திஸ்ட் ஜெனிஸ்டில் படிப்போம்ல, இல்லை புத்திசம் ஜெனிஸ்டில் தீர்த்தங்கராசா இருக்காங்களே, ஒரு என்லைட்டன் பீப்புள், அந்த மாதிரி ஆகலாம்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணால். ஸோ அந்த யோகாவில் சொல்கிற அந்த 8 முக்கியமான ஃபோல்டு பாத். யோகா கிவ்ஸ் தி 8 fold path of discipline, which is known as the அஷ்டாங்க யோகா. ஃபர்ஸ்ட் யாமா, அடுத்து நியாயம், நியம், ஒரு ஆசனா, பிரணாயமா, பிரத்யாகரா, தாரணா, தியானா. ஓகே, இது ஒன்று பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட்டாக செல்ஃப் ஆகிடும், கிளியர் ஆகிடும் சொல்கிறாங்க, பீஸ்ஃபுல். லாஸ்ட் 8வது பாயிண்ட் சமாதி. இட் இஸ் கான்சன்ட்ரேஷன். இட் இஸ் தி ஹையஸ்ட் மீன்ஸ் டு ரியலைஸ் தி செஷன் ஆஃப் தி மென்டல் மோடிஃபிகேஷன் விச் இஸ் அட் தி எண்ட், கடைசி. ஸோ 8 fold path. அதே மாதிரி யோகா ஸ்கூலில் கடவுளை பற்றி என்ன சொல்கிறாங்க பார்த்து முக்கியம். யோகா ஸ்கூல் டிஃபைன் தி காட் இன் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் புருஷா ஹூ இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் பெயின்ஸ், ஆக்ஷன்ஸ், இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ வந்து பாயிண்ட் புரியல, ஒரு கடவுளை நம்பலை. யோகா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தீர்த்தங்கிற மாதிரி ஒரு ஆளை நம்புறாங்க. அதாவது வந்து எல்லா பெயின்ஸையும், எல்லா ஆக்ஷனில் இருந்தும், எல்லா இம்ப்ரெஷன் வந்து வெளியே வந்து ஃப்ரீயாக இருப்பாங்களே, எட்டர்னலி ஃப்ரீயாக யார் இருக்காங்களோ அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க தான் டிஃபைன் பண்ணுறாங்க. இஸ் எட்டர்னலி ஃப்ரீ அண்ட் வாஸ் நெவர் பவுண்ட் நார் ஹஸ் எனி பாசிபிலிட்டி ஆஃப் பீயிங் பவுண்ட். இஸ் அபவ் தி லா ஆஃப் கர்மா. ஹி இஸ் ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட், லைக் தீர்த்தங்கராஸ். ஓகேவா? பாயிண்ட் புரியுதுல. அதாவது கடவுள்னு ஒன்று நம்பல. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, த காட் ஆஃப் யோகா இஸ் நாட் தி கிரியேட்டர், நாட் தி பிரிசர்வர், நாட் தி டிஸ்ட்ராயர். இஸ் ஒன்லி ஸ்பெஷல் புருஷா. எல்லா வழிகள் இருந்தும், ஆக்ஷன்ல இருந்தும் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆகிட்டு இருக்காருல்ல, ஆம்னிசென்ட்ல இருக்காங்களா, அவங்க நீங்கள் என்ன பார்க்கலாம், அவ்வளோ கடவுளை பார்க்கலாம்.
Indian philosophy, or in Sanskrit as they say as darshanas, refer to any of the several traditions of the philosophical thought that originated in the Indian subcontinent. It is considered by Indian thinkers to be a practical discipline, and its goal should always be to improve human life. Orthodox Hindu schools. The main Hindu Orthodox Astika school of Indian philosophy are those that are codified during the medieval period of the Brahmanic Sanskritic scholasticism, and they take the ancient Vedas, the oldest sacred text of Hinduism, as their source and scriptural authority. Samkhya. Samkhya philosophy regards the universe as consisting of two realities, Purusha, which is consciousness, and Prakriti, which is matter. Jiva, which is a living being, is a state in which the Purusha is bonded to Prakriti in some form. This fusion state, the Samkhya scholars, led to the emergence of Buddhi, which means intellect, and Ahankara, which means ego consciousness. The universe is described by this school as one created by the Purusha Prakriti entities infused with various permutations and combinations of variously enumerated elements such as senses, feelings, activity, and mind. During the state of imbalance, one or more constituents overwhelm the other, creating a form of bondage, particularly of the mind. The end of this imbalance bondage is called as liberation or Kaivalya by the Samkhya school. Yoga. The Yoga Sutras were compiled prior to 400 CE by sage Patanjali, who synthesized and organized the knowledge about yoga from the older traditions. The Yoga school accepts the Samkhya physiology and metaphysics but is more theistic with the addition of a divine entity to Samkhya's 25 elements of the reality. The relatively brief Yoga Sutras are divided into 8 Ashtanga limbs, which is similar to the Buddhism's noble eightfold path, the goal being to quiet one's mind and achieve the Kaivalya. Nyaya. The Nyaya school is based on the Nyaya Sutras written by the Akshapada Gautama in the 2nd century BC. Its methodology is based on a system of logic that has subsequently been adopted by the majority of the Indian schools in much the same way as Aristotelian logic has influenced the Western philosophy. Its followers believe that obtaining valid knowledge, the 4 sources of which are perception, inference, comparison, and testimony, is the only way to gain release from suffering. Nyaya developed several criteria by which the knowledge thus obtained was to be considered valid or invalid, which is equivalent in some ways to the Western analytic philosophy. Vaishiksha. The Vaishiksha school was founded by Kannada in the 6th century BC, and it is atomist and pluralistic in nature. The basis of the school's philosophy is that all the objects in the physical universe are reducible to a finite number of atoms, and Brahman is regarded as the fundamental force that causes the consciousness in these atoms. The Vaisheshika and the Nyaya schools eventually merged because of their closely related metaphysical theories, although Vaisheshika only accepted perception and inference as sources of valid knowledge. Purva Mimamsa. The main objective of the Purva Mimamsa school is to interpret and establish the authority of the Vedas. It requires unquestionable faith in the Vedas and the regular performance of the Vedic fire sacrifices to sustain all the activity of the universe. Although, in general, the Mimamsa accept the logical and the philosophical teachings of the other school, they insist that the salvation can only be attained by acting in accordance with the prescriptions of the Vedas. The school later shifted its views and began to teach the doctrines of Brahman and freedom, allowing for the release or escape of the soul from its constraint through enlightened activity. Vedanta. The Vedanta or the Uttara Mimamsa school concentrates on the philosophical teachings of the Upanishads rather than the Brahmanas. The Vedanta focuses on the meditation, self-discipline and spiritual connectivity more than the traditional ritualism. Due to the rather cryptic and poetic nature of the Vedanta Sutras, the school separated into the 6 sub-schools, each interpreting the text in its own way and producing its own series of sub-commentaries. Advaita, it is the best known, which holds that the soul and the Brahman are one and the same. Vishishtadvaita, which teaches that the Supreme Being has a definite form, name, Vishnu and its attributes. Dvaitya, which espouses a belief in 3 separate realities, Vishnu and eternal soul and matter. Daivatya Aditya,
which holds that the Brahman exists independently while the soul and matter are dependent. Suddha Advaita, which believes that the Krishna is the absolute form of Brahman, and Achintya Bheda Abheda, which combines the monism and dualism by stating that the soul is both distinct and non-distinct from Krishna or the God. Heterodox non-Hindu schools. The main heterodox Nastika schools, which do not accept the authority of the Vedas, include Karvaka, also known as Lokyata. Karvaka is a materialistic skeptical and the aesthetic school of thought. Its founder was Karvaka, author of the Brahastapya Sutras in the final centuries BC. Although the original texts have been lost and our understanding of them is based largely on the criticism of the ideas by other schools.